ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் டிசிப்ளின் அந்த மசில் பில்ட் பண்ணுறது இன்னைக்கு டே 19. மார்னிங் எந்தோடனே எப்போதும் போல ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடாமே நம்ம காலேஜில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட் வீக் போகும்போது எந்த ப்ராசஸ் மூவ் பண்ண முடியல, ஆனால் இந்த வாரம் எல்லா ப்ராசஸும் கையோட முடிச்சு வந்தாச்சு. ரிட்டர்ன் வரும்போது செம்ம மழை ஃபுல்லாக நினைச்சிட்டேன். மழைக்காக ஒதுங்க நேரத்தில் ஒரு கண்ணாடி நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன். வீட்டுக்கு வந்து ஒரு மீல் சாப்பிட்டு சம்மர் ஃபீவர் டேப்லெட்ஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 hours தூங்கி எழுந்தாச்சு. திருப்பி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் டிசிப்ளின் அந்த மசில் பில்ட் பண்ணுறது இன்னைக்கு டே 20. ஐயோ மீண்டும் மீண்டுமா காலைல எப்போதும் போல ஃப்ரெஷ் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு வெயிட் சிக்கன் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் அது முடிச்சு தேவையான பொருள் எடுத்து ஜிம்முக்கு செதறியாச்சு. இந்த கண்ணாடி தான் கைஸ் நேற்றுக்கு மலைக்கு ஒதுக்கும் போது வாங்கினேன். இன்னைக்கு ஜிம்ல செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஒர்க் அவுட், அதனால வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்றுக்கு ஃபீவர் இருந்த காரணத்தினால ஒர்க் அவுட் ரொம்ப புஷ் பண்ண முடியல, ரொம்ப மைல்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணேன். இந்த ஜிம் ப்ராக்ரஸ்ல இதான் வாத்தியாரே ஒரே ஒரு சிக்கல், ஒரு நாள் ஃபீவர் வந்தால் கூட ஒரு வாரம் 2 வாரம் ப்ராக்ரஸ் அப்படியே பின்னாடி போயிடும். ஒர்க் அவுட்டே ஒழுங்காக போட முடியல, தலைலாம் கிருகிருங்குது, கை கால்லாம் ஆடுது. சென்னையோட கிளைமேட்டை புரிஞ்சுக்கவே முடியல கைஸ். 2-3 நாளாக வானம் மூடியே தான் இருந்துச்சு. சரி நம்ம வெளியே போகும்போது மழை பெய்யாதுன்னு பார்த்தா நம்ம கரெக்டாக வெளியே போகும்போது மழை பெஞ்சு ஃபீவர் வந்துச்சு. குழம்பல் போதும் ஒர்க் அவுட் முடிச்சாங்கன்னு கிளம்பி கறி கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கழுவி அதை குக் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சு புஷ்அப் கோல் முடிச்சு தூங்க போயிட்டாங்க. ஒழுக்கமா இருங்க, நாளைக்கு பார்ப்போம், பாய்.